ஐயா இங்க பண்றாங்க போய் எங்க பெரியமாங்க உடம்பு பேஜாராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உக்காருமா, அப்புறமாட்டு வீட்டுல போய் பட்டு தூங்கமான்னு வந்துக்கிறேன். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். ஆமாங்க. அரசனை ஆனாலும் ஆமாங்க. இறை வழிபாடு ஒரு மனிதனுக்கு தேவை, ஆண்டவன் வழிபாடு தேவை. ஆமா. ஆனால் இந்த மகநாட்டை ஆண்டு வருகின்றேனே, ஆனால் ஆமாங்க, என் குலதெய்வம் யார் தெரியுமா? யாரையா உங்கள் குலதெய்வம்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. நாயகி கடவே ஓர் குடையாகவும் பாம்பே ஓர் சீமாடாகவும் தாங்கி நிற்கக்கூடிய அன்னை உமையவள் ஆதிபராசக்தி. ஆமாங்க. உலகத்தின் கண்ணாக ஆயிரம் கண் படைத்த மாரியாக ஆமாங்க 7 உருவாக திகழ்ந்து உலகத்திற்கு காட்சி கொடுத்து வரும் அன்னை காளிகாதேவி. அந்த அம்மா தான் ஆமாங்க என் குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வம் காளிகாதேவி. அவருடைய அருளினாலே எந்நாட்டு மக்களுக்கு முறையிட்டு பார்த்தாலும் குறை ஒன்று காண முடியாத அளவிலே அரவரிடத்தில் அமர்ந்து அரசாட்சி புரிந்து வருகிறேன். ஆமாங்க. நாட்டு மக்களுக்கு முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுபோல என் நாடு போன்று இந்த நாடு. ஆமாங்க. புகைசமுத்திரம் கிராமம். புகை சமுத்திரம். ஐயா நான் கொஞ்சம் சொத்து வாங்க, அப்படியே விட்டுடுங்க. புகை சமுத்திரம் கிராமம். ஆமாங்க. கல்வி கடல்கள். இந்த மகாபாரத கூத்தெல்லாம் நிறைய வாத்தியாருங்க இருந்த இடம். நிறைய வாத்தியாருங்க இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வருகை தந்திருக்கிறோம். ஆமாங்க. என்ன வர சொல்லுவேன்னு கேட்டேன். என்ன நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஆகுதான். ஆமா. காரணமாச்சு ஆனீங்களா கட்சா. ஆமா. அதனால் ஆமாங்க பல ஆண்டு அதனால கேட்பாங்க. அந்த நேரத்தில் நமக்கு தேதி கிடையாது, நம்மளுக்கு சந்து கிடையாதுங்க. தேதி கிடையாது, சந்து கிடையாது. அதாங்க காலி இல்ல. என்ன சந்து? காலி இல்லங்க. சந்து கிடையாது.
ஐயா நான் உன் பக்கத்துல அற்புதமான ஒரு கிராமம் கிராமம் புகை சமுத்திரம் கிராமம். புகை சமுத்திர கிராமம். புகை சமுத்திரம் கிராமத்திலே பேரோடும் புகையோடும் கீர்த்தியோடும் வாழ்ந்து சிவன் பாதத்தை அடைந்திருக்கும் பெருமாள் ஐயா அவர்கள் பெருமாள் ஐயா அவர்கள். ஆமா, பெருமாள் ஐயா அவர்கள் நீத்தார் வழிபாடு நினைவு நாளாக அன்னாருடைய பிள்ளைகள் மகள் மருமகள் பேரக்குழந்தைகள் தமையன் தம்பிமார்கள் உற்றார் உணங்கள் பங்கும் பங்காளிகள் சம்பந்திகள் இன்னும் கிராம பெரியவர்கள் ஒருங்கிணை சேர்ந்து இன்றைய தினத்தில் அவர் நினைவு நாளை ஆமா பெருவிழாவாக அழகாக அன்னவருடைய நினைவு நாளை பெருமையாக கொண்டாட திருவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடகமன்ற குழுவினர்களை வருகை தந்து அரும் சுவையான அன்னம் உங்களுக்கு ஒரு தனி ஏற்பாடு தாங்க. குறையே கிடையாது ஐயா. என்ன வேற குறை என்னங்குது? அதுல எனக்கு தான் சின்னதா குறை வச்சுட்டாங்க. அது என்ன அது இல்லைங்க, கஷ்டம் சின்னதா குறை வச்சுட்டாங்க எனக்கு. என்ன குறை? மகாராஜா நீங்க உக்காந்துருந்தீங்களே, இலை போட்டாங்க, நல்ல சாப்பாடுங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. ரசம் ஊத்துமான்னு சொன்னேன், டக்குனே தண்ணியா ஊத்திட்டாங்க. ரசத்தை தண்ணியா ஊத்திட்டாங்க. அதுக்குதான் பேரு ரசம் பேரு. அதுக்குதான் ரசமா? அந்த பன்னீர் மாதிரி இருக்குதான ரசம். பன்னீர் மாதிரியா இருக்கா? ஆமா, அதுதான் என் பொண்டாட்டி வைக்கிற அப்படியே கட்டி ஆக்கிது. அது வேற மாதிரி மூக்கு செடி சிந்தி போட்டு புளிய கட்டி வச்சால்னா அப்படியே கட்டி சொல்லும் போதே ஒரு அநாகரிகமா இருக்கு. இது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க கம்பெனி ஆசிரியர் திருவஞ்சிப்பட்டு சீதாராமன் 3 நாள் ரசமா இருந்தாலும் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. ஐயா ஆதலால் இந்த ரசத்தை குடிக்கிட்டோட ஊருக்கு வராரு. ஆமாங்க. யாரு வாஜர் அவரே கம்பெனி வாஜர் வர்றாரா? வாஜர் சீதாராமன் ஆசிரியர் பொட்டியாரா இருக்குண்டா. அவர் பேர் அதாங்க, அவர் இல்லைங்க, வாஜர் தான். ஐயா இதுலயும் ஒரு அர்த்தம் பாரு, அந்த நல்ல நேம் பாரு. ஆமா, நான் சீதாராமன், அவர் சீதாராமன். எப்படி சீதாராமன், நீங்க சீதாராமன். ஒரே ஒரு 8 தான் வித்தியாசம். அந்த 8 பார் முதல்ல. ஆமா, நீங்க ஒண்ணா இருக்கிறீங்க. ஆமா, அவரு சீதாராமனா இருக்கிறதுனால 3ஆ இருக்கிறாரு. ஆதலால் அருமையான கிராமம் இங்கே பெருமாள் ஐயா அவர்கள் ஆமாங்க நீத்தார் வழிபாடு நினைவு நாளாக இன்றைய தினத்தில் பெரியவர்கள் நிச்சயித்து வண்ணம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத கலையிலே தருமரின் ராஜசுழையாகும் அப்படின்னு வந்தனிக்க சொல்லிட்டாரு அண்ணன். ஆமாங்க, அந்த கூத்தான் ஆடியாகணும். அந்த நாடகம் தான். ஆமா, ஆள வேண்டும் என்று சொல்ல அழகாக ஆமா 3 யுகம் எடுக்கிறார். உண்மைதாங்க. துவரகை பாடல்களாக ஜெயன் விஜயன் அங்க தூர்வாசருடைய சாபத்திற்கு இணங்க ஆண்டவனுக்கு பகையாளியாக இருந்தால் 3 பிறவி, பக்தராக இருந்தால் 7 பிறவி. பக்தராக இருந்தால் எந்த பிறவி வேணும்னு கேட்கிறார் அவர் கேட்க. ஆமா, உனக்கு நான் பகையாளியாகவே இருந்து 3 பிறவிகள் எடுத்து உன் பாதார விந்தத்தை அடைய வேண்டும் என்று சொல்ல உன் பாதார விந்தத்தை அடைகிறேன். கிரேதா யுகத்திலே இரண்யாக்கதனாக தோன்றினார்கள். இரண்யாக்கதனை ஆமாங்க வெம்பன்றி அவதாரம் எடுத்துக் கொன்றார். நரசிங்க ரூபம் கொண்டு ஆமாங்க இரண்டியேஸ்வரனை கொன்றார். நரசிங்கமாக கொன்றார். ஆமா, இரண்டாவதாக திரேதா யுகத்திலே ராமராக அவதாரம் எடுத்தார். அவர்கள் ராமன் கும்பகர்ணனாகினார். 18 வருட காலங்கள் அங்கே யுத்தம் நடைபெற்றது. அங்கே யுத்தம் முடிவிலே ராமநாதிகள் மாண்டார்கள். ஆனால் பகவான் ராமர் ஜெயம் பெற்றார். அது 2 பிறவி. இரண்டாவது பிறவி அது திரேதா யுகம். இந்த தோபரா யுகத்திலே கண்ணனாக அவதாரம் கொண்டார். சொல்லக்கூடிய கம்சபூபதி ஆமா அன்னவரை கொன்றுவிட்டார். இறுதியாக ஆமா மாபெரும் ஆணவத்தில் அடைந்த சிசுபாலன் அவையிலே அவதூறாக ஆமா பிள்ளைகளை சொன்னதால் அவர் கோபம் பிறந்த உடனே சக்ராயுதத்தை விடுத்து ஆமாங்க. ஆனால் உடல் அழிவுமே தவிர ஒவ்வொருடைய ஆன்மா அழிந்தது கிடையாது. இன்னொரு ஜீவனுக்குள்ளாக ஐக்கியமாகிவிடும். ஆமாங்க. ஆனால் உடலையும் ஆன்மா அழியாது. அதை போன்று இறைவனடி நேரா சேர்த்தார். 3வது பிறவியில் மோட்சத்தை வழங்கினார். ஆமாங்க. அப்படி மோட்சத்தை வழங்கி
சாலோக சாமீப சார்ப சாவிட்சம் என்று சொல்லும்படியான முத்திமோட்சத்தை அடைய செய்தார். அதை போன்று அதிகாலை தீபத்தின் ஒளியாக சென்று ஆண்டவன் பஜனை கீர்த்தனை பாகவதங்களை பாடி அந்த பெருமாள் ஐயாவின் ஆன்மா சாந்தி அடைய அன்னாருக்கு வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்திலே இந்த நிகழ்வை நிகழ்த்திருக்கிறார்கள். என்ன அன்னவருக்கு அதிகாலை இறைவன் அங்கே சாலோக சாமீப சார்ப சாபட்சம் என்று சொல்ல முடியாத முத்திமோட்சத்தை வழங்க வேண்டும். அன்னாருடைய குடும்பம் ஆண்டவன் கிருபையால் ஆள்போல் அழைத்து என்றென்றும் அந்த குடும்பத்திற்கு இறைவனுடைய நல்லருள் இருக்க வேண்டும் என்று இவனை பிரார்த்தனை செய்து துவக்குவோம் என் கதையை. மாதவாள் நாட்டு மக்களுக்கு நன்மையை புரிந்து வருவான். நீங்கள் என் மனதிலே ஒரு பெருத்த குறை காலம். என்ன குறை ஐயா? நாட்டு மக்கள் ஒரு நாள் திரளாக வந்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டேன். ஒரு முரட்டு காளையானது நம்முடைய மகத நாட்டுக்குள்ளாக புகுந்து நாட்டில் வாய் மக்கள் அத்தனை பேர்களையும் கூர்மையான கொம்புகளால் குத்தி அவருடைய உயிரை உரிந்து பிரேதத்தை தூக்கி எறிந்து செல்லுகிறது என்று உரைத்தார்கள். நாட்டு மக்களே ஆபத்து ஒன்று நெருங்கும் அளவிலே மன்னனுக்கு முறையிட வேண்டும் என்று அல்லவா? அதை மறந்து ஏன் இவ்வளவு நாட்களாக நீங்கள் இருந்தீர் என்று பார்த்தேன். ஏன் சொல்லவில்லை? அது சாதாரண முரட்டு காளை என்று பார்த்தோம். நாளுக்கு நாள் நம்முடைய மகத நாட்டில் ஜனத்தொகை குறைந்து வருகிறது. நாளுக்கு நாள் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறது. ஏதோ வாழ்க்கை என்று நினைத்தோம். அனைவரும் திரளாக வந்து உரைத்தார்கள். அவர்கள் நாட்டு பிரதிகளே, நாட்டு மக்களே, இன்று முதல் கொண்டு விஜயம் வேண்டாம், கஷ்டம் என்பது வேண்டும். அவரவர் இல்லத்தை சென்றடைந்து வீட்டுக்கு போங்க, உண்டு இளைப்பாரி உங்கள் பெண்டு பிள்ளைகளோடு உறங்குங்கள். உங்கள் கடமையை செய்ய நான் மன்னன் காத்திருக்கிறேன் என்று நள்ளிரவு நேரத்தில் வில்லம்பு கேடயத்தை கொண்டு புறப்பட்டே கானகம் கானகத்தை சென்றடைந்த போது அந்த வனமே அதிரும் அளவிலே ஒரு நரமாமி சாதன் என்று சொல்லும் ராட்சதனானவன் மனிதர்களை கொல்லும் ராட்சதன். அங்கே ஆர்வரித்து வருகின்ற போது அண்ணன் பெண் தொடர்ந்தீங்க. அவன் உடல் புழுகிறது. கரிய மலை போன்ற ஒரு திரேகம், கருத்த திரேகம். அங்கே கருத்த பிரட்டை முடி, நீண்ட கோரை பற்கள், விகாரமான உருவம் கொண்டு வருகிறான். எம்முடைய நாட்டின் எல்லைக்குள்ளாக வருகின்ற போது அண்ணவன் சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறான். இவை மறைமுகமாக நின்றான். அண்ணவனை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். அவன் என்னை அறியவில்லை. உங்களை அறியவில்லை? பார்த்தீர்கள். எம்முடைய நாட்டு எல்லைக்குள்ளாக அண்ணவன் புக வரும் நேரத்தில் அவனுடைய சுட உருவத்தை மாற்றினான். பெருத்த முரட்டு காளையாக உருகொண்டான். இந்த காளை உருகொண்டு நாட்டு மக்களை வதைத்தவன் இவன் தான் என்று ஓடி சென்றேன். அவன் இந்த காது பக்கமாவே சொல்லுங்க. கொஞ்சம் ஐத்து பூச்சிக்கலாம் காட்டி காது கொங்கினுது. அந்த நரமாமி சாதனை என்கிற கரங்களால் கொம்புகளை பற்றினீர்கள். என் அம்புகளால் அண்ணவனை தாக்கினீர்கள். அவனுடைய உயிரை மாய்த்தீர்கள். அவனுடைய நினைவு சின்னமாக தோலை உரித்து 3 வெங்கல பேரிகை கட்டி வைத்திருக்கிறார்கள். 3 வெங்கல பேரிகை. இது எந்த நேரத்தில் சப்த முழக்கம் செய்யும் தெரியுமா? எந்த நேரத்தில்? என்னுடைய மரகத நாட்டுக்கு ஆபத்து ஒன்று நேரும் அளவிலே சப்த ஒளி முழக்கம் செய்யும். சப்த ஒளியானது சப்த ஒளி முழக்கம் செய்யும். அப்பேற்பட்ட ஒரு வெங்கல ஆராய்ச்சி மணி ஒரு முறை தட்டிவிட்டால், ஒரு முறை அப்படி தட்டினா இப்ப தட்டிட்டு போடுறாது 500 ரூபாய் தும்மு. 2000 கணக்குல ஏதாவது போட வேண்டியதா? 500 ரூபாய்ல கணக்குல போட வேண்டியதா? விட்டுருங்க ஐயா. நீ அப்படி தட்டின்னு வச்சுக்க. ஆமாங்க, உங்க கணக்குல புடிச்சு நான் குத்துட்டு போறேன். நீ ஏன் வருத்து போடுற? ஐயா அந்த வேலை செய்யாதீங்க, நான் செய்யவும் மாட்டேன். ஒரு ஆராய்ச்சி மணி. ஆனால் அப்படி இருக்கும் நான், நீங்கள் என் மனதில் ஒரு பெருத்த குறை. என்ன குறை ஐயா? சர்க்கரை என்று சொல்லக்கூடிய
கற்கணி என்று சொல்லக்கூடிய மாதை மனமுடித்தேன். மனமுடித்தீங்க. பக்தாவிற்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி வாழலாம். ஆனால் என் மனைவி பதியன தெய்வமே நினைக்கும். ஆமாங்க. பாவையாக வந்து நேர்ந்தார்கள். கற்கணி கற்பண்ணா தேவி அன்னவள். ஆமாங்க. ஆசா பாசத்தோடு ஆமா கணவனை இப்படிதான் காக்க வேண்டும் என்று காக்கும் என் மனைவி. மனமுடித்த அன்னவளுக்கு நீண்ட காலம் ஆகிறேன். ஆமாங்க, நீண்ட காலம் ஆகிறேன். ஓ, குழந்தை என்பது கிடையாது. ஆமா, வேண்டாத தெய்வம் அல்ல, செல்லாத கோவில் அல்ல, செய்யாத தான தர்மம் அல்ல, கேட்டால் வர முடியாது. ஆமாங்க. ஒரு குழந்தை செல்வம் நீண்ட நாட்களாக கிடையாது. குழந்தை செல்வம் என்பது கிடையாது. ஆமா, என் மனைவி பார்த்தார்கள். நாதா, காலத்துக்கு பிள்ளை ஞானத்துக்கு உதவ வேண்டும். அதனால் என் மனைவி தங்கை பொற்கணி இருக்கிறார்கள். பொற்பண்ணா தேவி அன்னவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று வைத்தார். அவர் சொல்லு. அந்த மறுமணத்துக்கு தான் என் மனைவி இடத்துறது இல்லை. உங்களுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்? என் மனைவி அப்பேற்பட்ட ஆசையை வகித்தவள். ஆமாங்க. ஆனால் அவள் உரைக்க உன் ஆசை நாளைக்கு உரைக்கும் என் வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று உரைத்தார். பணிவாக கேட்கிறார்கள். அவள் உரைத்த வண்ணனை ஆமா, இரண்டாவது மனம் செய்ய நான் எத்தனைத்தேன். திருமணம் செய்தீங்க. அவளையும் மனமுடிச்சீங்க. பொற்கணி ஆமா, மணந்து இதுகானம் பரிந்தும் அன்னவளுக்கு மக்கள் செல்வம் என்பது கிடையாது. ஓ, குழந்தை என்பது கிடையாது. அதனால் நாட்டு மக்கள் என்ன கூறுகிறார்கள் ஐயா? யாரும் சாப்பிடுறதுக்கு வர மாட்டாங்க. புழுவுக்கு சமம் என்பார். ஆமாங்க. அதுவே ஜலத்தை அருந்தினால் உதிரத்திற்கு சமம், ரத்தத்துக்கு சமமாக கருதுவார்கள். அதனால் குழந்தை இல்லையான்னு என்ற வருத்தம் மாபெரும் துயரம் உங்களுக்கு கஷ்டம். அதனால் அப்படி வாழ்ந்த குலமா ஐயா? உங்கள் குலம் எப்படி வாழ்ந்த குலம் ஐயா? வாழையடி வாழையா உங்களுடைய குலத்திலே என் முன்னோர்கள் என்ன தீவினை செய்தார்களோ ஒரு மனிதன் தவறு செய்தார் அது 7 பிறவியிலேயே தாங்கும் என்பார்கள். அதை போன்று என் முன்னோர்கள் யார்தான் செய்தார்களோ, என்ன பாவ வினை செய்தார்களோ, பாவையின் வினையின் பலனாக எனக்கு மக்கள் நாட்டு மக்களை ஆள்வதற்கு பிள்ளை இல்லை என்று வருந்துகிறீர்களா? அல்ல, இதோ இருக்க இந்த கோட்டை, இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு பிள்ளை இல்லையா? எதற்காக ஆள்வதற்கு பிள்ளை வேண்டுமா? வேண்டுமா? எதற்காக ஐயா பிள்ளை வேண்டும்? ஏன் இவ்வளவு
கஷ்டத்தோடு அழுது கொண்டே இருக்கிறீர்கள் ஐயா. நாட்டை ஆள்வதற்கு சுதன் வேண்டுமா? பிள்ளை வேண்டுமா? அல்லது நாட்டு மக்களை கட்டி காக்க ஒரு மைந்தன் வேண்டுமா? ஒரு குழந்தை வேண்டுமா? அல்லது உங்களுடைய மாளிகை ஆள்வதற்கு இந்த பிள்ளை வேண்டுமா? எதற்காக ஐயா? கஷ்டப்பட வேண்டாம் ஐயா. நான் இறந்த பின்னாடி குழந்தை இல்லையே என்று மன கஷ்டத்தோடு குளக்கரை சென்று கர்மாந்திரம் செய்வாங்க. எல்லாம் தண்ணீரும் தர்ப்பணம் செய்வாங்க. அதை செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை என்று கஷ்டப்படுறாரு. கஷ்டத்தோடு அழுகிறார். ஐயா, இந்த கஷ்டமே வேண்டாம் ஐயா உங்களுக்கு. மாதவன், அன்றாடம் என்னுடைய குறைகளை மந்திரிமார்களே ஐயா உங்களிடத்தில் அல்லவா பகிர்ந்து வருகிறேன். உண்மைதான் ஐயா. இவரே என்னுடைய சோக நிலையை கண்டு அவர் மனதில் இருந்து வார்த்தைகள் வருவதற்கு தடுமாறுகிறார். அப்படியே திக்கு திக்கு பேசுறாருங்க அவரும். அச்சா பயம் மன்னரை கண்டோட பயம். பழந்தாங்க. இந்த மனையாள மகனில் மந்திரிமார்களே ஐயா இந்த மனையாள மகனில் கருவாடி கருணாமதுரை கஷ்டப்பட வேண்டாம் ஐயா. நான் என்ன செய்ய முடியும்? நான் இங்கே ஆடி ஓடி விளையாட கிரகாயிரத்தின பாலாயிர சொல்லக்கூடிய ஒரு மயிலை செல்வம் இல்லையே என்றல்லவா நான் எதற்காக பிள்ளை வேண்டும் என்று எதற்காக ஐயா? நான் இறந்த பின்னால் எனக்கு என்பார்கள். அதை போன்ற ஒரு மழை செல்வம் குழந்தை என்பது உங்களுக்கு இல்லையே. அன்றாடம் என்னுடைய குறைகளை சொல்லுவா.
மகாராஜா இருந்துட்டா நீங்க கொல்லி போறீங்களா? ஆமா. அவர் பிள்ளையா நீங்க? டேய், பிள்ளை இல்லையா கஷ்டத்தோடு சொல்றாரு. எத்தனையோ மந்திரி இருக்கிறீங்க. டேய். என்னென்ன கொண்டவரியே? ஓ, குழந்தை போன்று இருக்கின்றீர்கள். ஆக, நம்ம 17 பேருக்கு இவன் தான் குழந்தை. குழந்தை தாங்க. அதனால அந்த குழந்தை நாம் போடுறோன்றான். ஆமாங்க, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நான் இருக்கிறேன். சரி, போட சொல்றவங்க போட சொன்னாதான் நம்ம போட போறோம். உண்மைதாங்க. அதனால் ஆமா, இந்த ஒரே ஒரு குறைதான். குறைதான். அன்றாடம் என்னுடைய குறைகளை மந்திரிமார்களே ஐயா. அன்றாடம் எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு தாற்பயம் இல்லை. அகட்டும் ஐயா. நான் சொல்கிறேன் ஐயா. காவாளே, ஐயா, கிரேதா யுகத்திலே, கிரேத யுகத்திலே, ராமாயண காலத்திலே ராமாயண காலத்திலே தசரத மன்னர் ஒருவர் இருந்தார். தசரத மன்னர் ஒருவர் இருந்தார். ஆமா. அவருக்கு திருமணம் செய்து திருமணம் செய்து 3 மனைவிகள். ஓ, 3 மனைவிகள். ஆமா, 3 மனைவிகள் திருமணம் செய்து திருமணம் செய்தோம். பிள்ளை இல்லாத காரணத்தினால் குழந்தை இல்லாத காரணத்தினாலே கானகம் சென்றாராம். கானகம் சென்றார். ஆமா, கானகம் சென்று சென்று கலைக்கோட்டி முனிவரை கண்டாராம். தலைக்கோட்டி மகா முனிவரை கண்டார். கலைக்கோட்டி மகா முனிவரை கண்டு கண்டு ஆசி பெற்று வந்தாராம். ஆசிர் பெற்று வந்தார். அதை போல் அதை போல் மன்னரும் ஆமாங்க, கானகம் சென்று கானகம் சென்று 4 பிள்ளைகள். ஆமாங்க. யார் யார்? யார் யாருங்க? ராமர், ராமன், லக்ஷ்மணன், லட்சுமணன், பரதர், பரதன், சத்ருக்னன் சத்ருக்கனன் ஆக 4 பிள்ளைகள் பிறந்தன. முனிவரை கண்டு 4 குழந்தைகளை எத்தனை போல் பெற்றெடுத்தாரோ அதை போல் அதை போல் மன்னரும் மன்னரும் கானகம் சென்று சென்று 2011 நாமதயம் உடைய சிவபெருமான் சிவபெருமான் தொண்டர்கள் அடியார்கள் தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அவர் அடிபணிந்தால் அடிபணிந்தால் குழந்தை பிறக்கும் நன்மார்க்கம் கிடைக்கும். ஓ, நன்மார்க்க வழி பிறக்கும். ஆமா. அகட்டும் ஐயா. ஐயா, வணங்குகிறேன். மனித வடிவில் தான் தெய்வம் என்று உரைப்பார். அதை போன்று மனித வடிவில் தான் தெய்வம் என்று உரைத்திருக்கிறது. எத்தனை ஆண்டு காலங்களாக உங்கள் நாவிடமாக வராத வார்த்தை என்ன விளக்கமாக, என்ன அற்புதமாக, தெளிவாக, என்ன தெளிவோடு எடுத்து சொல்லியிருக்கிறார் என் மந்திரி பார்த்தனை. ஆமாங்க. ராமாயண காலத்திலே திரேதா யுகத்திலே தசரத மகாராஜா 3 மனைவிகளை மணந்தார். கௌசல்யா, கௌசல்யா, சுமித்திரை, கைகேயி என்ற 3 மனைவிகளை மணந்தும் மூவருக்கும் மக்கள் செல்வம் இல்லாததால், குழந்தை என்பது இல்லாததால் கலைக்கோட்டி மகாமுனிவரை அடித்து கலைக்கோட்டி மகாமுனிவனா 2 கொம்பு முளைச்சிருக்கும். ஓ, 2 கொம்பு முளைச்சிருக்கும். அவர் நம்ம பார்த்து கேலி செய்வார். கேலி செய்வார். என்ன இந்த மனிதர்கள் கொம்பு இல்லாமல் இருக்கிறார்கள், கொம்பு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கேலி செய்வார். கேலி செய்வார். அவர் சொன்னது பலிக்கும், கேட்டது கிடைக்கும், கேட்டதும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகாமுனிவர் மந்திரிமார்களே, நீங்கள் அந்த ஊருக்கு சென்று வாருங்கள். அகட்டும் ஐயா. வண்ணமே நான் சென்று வருகிறேன் ஐயா. சென்று வாருங்கள் ஐயா. நீங்க போய் போறீங்க, போங்க. உறங்குங்கள், ஓய்வெடுங்கள், போங்க ஐயா. அதை போன்று அங்கே புத்திர காமேட்டி யாகத்தை நிகழ்த்தினால் மக்கள் செல்வம் உண்டாகும் என்று அங்கே கலைக்கோட்டி மகாமுனிவர் உரைத்த வார்த்தை கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் செய்தார். யாகத்தை செய்தார். அந்த புத்திரகாமேட்டி யாகத்திலே ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என 4 செல்வங்களை தசரத மகாராஜா எவ்வாறு என்றெடுத்தாரோ பெற்றெடுத்தாரோ அதை போன்று நீயும் காவி காம்பரத்தை அணிந்து ஆண்டவனாகிய தக்கனம் ஆண்மடு தரித்த ஜடாம் அமுடதாரியாக விளங்கும் 2011 நாமதேயமுடைய சிவபெருமானை நோக்கி அரிதாய தபத்தை மேற்கொண்டு சென்றார். அந்த தபோ பலனினாலே சிவனுடைய அடியார்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவரை அடிவணங்கினால் அவர் கொடுக்கும் நல்வரத்தால் நல்வரத்தினாலே உண்மையாக பிள்ளைப்பெரு உண்டாகும் பாக்கியத்தை பெறலாம் என்ற வார்த்தை இது உரைத்தது தேவவாக்கு. தேவவாக்கியதாங்க ஐயா. ஐயா, நான் சென்று வரும்பறிந்த காலம்தான் ஒரு மன்னன் இல்லாமல் சிம்மாதனத்தில் இருக்கலாம். ஆனால் அது காலம் பறிந்து என் பிள்ளையாக என்னை நினைந்து இந்த மௌலியை நான் உனக்கு பொருத்துகிறேன். உட்காரு. ஆகட்டும் ஐயா. அமர்கிறேன். போராத
ராஜா மௌலியை பொருத்தி ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ள நீ காவலன்றத மறந்து என்ன காவலன்ற. அல்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்த ராத்திரியிலேயே குடைபிடி வந்தார்கள். டேய், தான் தளத்திலாகவும் தான் பெற்ற செல்வம் குணத்திலாகவும் கலாச்சார பழக்கம். நீ இது தகுதி கிடையாது. தகுதி இல்லையா? அதனால தான் என் தலையில அது நிக்க மாட்டேன்டா. நாங்க இப்பதான் வச்சுங்க, அதுக்காண்டி எடுத்துட்டீங்களா? ஆதலால் ஆமாங்க, காக்கையின் முதுகிலே கதம்பத்தை தூவினாலும் காக்கை அறிவுமாதான் கதம்பத்தின் வாசனை என்பார்கள். அது வாசனை அறிவு போறது கிடையாது. காக்கா யாரு? சனி பகவான். வாகனம். ஆமா, சனி பகவானுடைய வாகனம். அது சனி பகவானுடைய வாகனமே ஆயிற்றே என்று ஆமாங்க, பன்னீரால் நீராடச் செய்து பன்னீரால் குளப்பாட்டு அழகாக முக்கணி வர்க்கத்தோடு கொண்டு போய் நடுவீட்டில் விடையும் வைத்தாலும் கூட அது என்ன செய்யும்? போய் சகடியில் தான் மூக்க விடும். சாக்கடை சகதி என்று தான் நுகர்ந்து செல்லும். ஆமா, அது போன்று உன்னை எப்படிதான் ராஜயோகம் வர வைக்கணும் சொன்னாலும் உன் வார்த்தை வராது. இப்ப இவ்வளவு பெருமையா சொன்னீங்க, என்னத்தான் சொன்னீங்களா? ஆமா, அதனால் ஆமாங்க, வார்த்தைகள் இப்ப சொன்ன பாட்டே காவல்னு எல்லாம் வந்து சொல்லிடலாம். இந்த விகடமான வார்த்தைகள் பேசுறதுக்கு வெகு நேரம் தேவையில்லை, தேவையில்லை, கனநாழிகை போதும் போதுங்க. ஆனால் அதை செயல்படும் போது தான் தெரியும் அதனுடைய வருத்தம் என்னன்னு. தெரியுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. நெல்லு காவல்ல மன்னன் நான் இருப்பதாக கருதி கருது வாலி ஏந்தி குக்களை போல் நில்லு. என்னடா பண்ணிக்கிற? நீங்க தானே சொன்னீங்க நாய் மாதிரி நிக்கணும்னு. நிக்கிறதா சொல்லாம பழிக்க சொல்லப்பா. நாய் சொல்லுதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். குக்களை போல் நில்லு. ஓ, காவல்ல ஜாக்கிரதையா இருக்கிறீங்க. ஆமாம் ஐயா, நான் சென்று நல்வரட்சி பெற்று வருகிறேன். ஆகட்டும். ஓம் மனோகரா. ஓம் மரகரா.